ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கண்டனமான விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த வீடியோ சார்பாக உங்களை நான் சேர்றேன். என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம், எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்தோம். தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சாங்க. ஜோசப் விஜய் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னோம் போன வீடியோவில். இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவிக்கோடைய நிர்வாகி பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு சிறிய பெண் ஆளாக்கப்பட்டிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களே, உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சிங்க, உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸிங்லாம் போய்கிட்டு இருக்கு, ஓகேவா? நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி உங்களுடைய கழக நிர்வாகிகளோட நீங்கள் கலந்து ஆலோசிச்சு தான் நீங்கள் பல விஷயங்களை செயல்படுத்திட்டு இருக்கீங்கிறத நாங்களும் சோசியல் மீடியாலையும் பார்க்குறோம். உங்களுடைய ட்விட்டர் இதே போன்ற விஷயங்கள்லையும் நீங்கள் பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அதாவது குறிப்பாக அவங்களை தேர்ந்தெடுத்ததே மக்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்கு. இது ஒரு விஷயம். ஏன்னா புதுசாக ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் உங்களுடைய கண்ணோட்ட பார்வையில் உங்களுடைய நிர்வாகிகள் கீழே என்னென்ன எப்படி நடக்குது அப்படிங்கிறத 24 மணி நேரம் கண்காணிக்கக்கூடிய விஷயமா நீங்கள் அதை எதிர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டனமாக நாங்கள் வெளியே விடுறோம். நீங்கள் நிறைய பேர் டிவிக்கு நண்பர்கள் இருக்கலாம், நிர்வாகிகள் இருக்கலாம், விஜய் ஃபேன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறது என்னன்னாக்கா, மக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க நிர்வாகிகள். உங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஏன்னா கடந்த ஆட்சியிலலாம் ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி இது போன்ற விஷயங்கள்லாம் தான் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். மக்களாக தேர்ந்தெடுத்து உங்களை புதுசாக ஆட்சி வேணும், புதுசாக ஒரு மாற்றம் வேணும், புதுசாக ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. இந்த வீடியோ சார்பாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ரிக்வெஸ்ட்டை சொல்லிக்கிறது என்னன்னாக்கா, வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பதவி ஏற்று பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்து, ஏன்னா வரக்கூடிய காலங்களில் மக்களுக்கு செய்யக்கூடிய ஆற்றல்களாக நிறைய சேவை செய்யணும். இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் படிப்படியாக பண்ணாதான் மக்கள் உங்க மேலே நம்பிக்கை வரும். நீங்கள் பதவியிலே உட்காரல, சரிங்களா? இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குது, நாளைக்கு நீங்கள் பதவி ஏற்கிறீங்க, சரிங்களா? ஆனால் இன்னைக்கு 2 தினங்களாக பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதை உங்களுடைய கண்ணோட்ட பார்வையில் நீங்கள் கண்டிப்பாக இதை ஸ்டெப் எடுத்து பார்க்கணும். இது போன்ற நிர்வாகிகள் உங்கள் இயக்கத்தில் இருந்தாக்க தயவு செஞ்சு தடுத்துருங்க. அவங்களுக்கு பதவியை எடுத்து அவங்க அனுப்பிச்சி விட்டுருங்க. இதே போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னாக்கா, இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நீங்களும் இப்படி தான் அப்படிங்கிறத மக்கள் கண்டனமாக வைப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறத இந்த வீடியோ சார்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? அதே போன்று நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி பல வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. இந்த வாக்குறுதிகள்லாம் சாத்தியமாகணும் பல பேர் கேள்விகள் கேட்டாங்க. இது சாத்தியம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நிரூபிக்கணும். ஏன்னா அது உங்களுடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை அதுதான். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. படத்தில் 1000 டைலாக்கு, நிஜ வாழ்க்கையில் அப்படி கிடையாது. படத்தில் பேசுறது வேற, நிஜங்கிறது வேற. அடிப்படை மக்களுடைய அத்தியாவசிய தேவை என்னங்கிறத நீங்கள் பூர்த்தி பண்ணணும். இதுதான் உங்களுடைய கடமை. இதுக்கு தான் மக்கள் உங்களை சிஎம் ஆக்கியிருக்காங்க, ஓகேவா? இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது விருதோஸ் ஸ்பீச் வளாகர். கண்டிப்பாக நம்ம சேனலில் அதிகாரத்துக்கு கெட்டது நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம சேனலில் கண்டனம் கொடுப்போம். அது யாராக இருந்தாலும் சரி. இன்னொரு வீடியோவில் இன்னொரு நியூஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் ஃபிர்தோஸ் ரஹ்மான்.